அனைவருக்கும் வணக்கம். டோமினிக் சாவியோ மேல்நிலைப்பள்ளி, திருப்பத்தூர். என்னுடைய பெயர் ஆ கணேஷ். நான் 16ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். எங்களுடைய SIDP 4.0வில் எங்களுடைய அணியின் பெயர் கார்பன். எங்களுடைய அணி ஐடியானது SIDP 5155. எங்களுடைய அணியானது அரிசி வடிநீர் மற்றும் சாணம் ஆகியவற்றை இரண்டையும் இணைத்து ஒரு உரத்தொட்டி உருவாக்கியுள்ளோம். இதனுடைய பயன்கள் என்னவென்றால், உணவகங்களில் பெரிய பெரிய உணவகங்களில் வீணாகக்கூடிய அரிசிகள் உற்பத்தி செய்து அவர்கள் வடிநீரானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு உரத்தொட்டியின் மீது அதை சேமிக்கப்படுகிறது. இதனுள் விலங்குகளின் சாணம், எடுத்துக்காட்டாக ஆடு, மாடு போன்றவற்றின் சாணங்கள் அதனுள்ளே புதைக்கப்பட்டு அழுகிய காய்கறிகள், மேலும் சமையலுக்கு பயன்படுத்தி மீதம் இருக்கும் மிஞ்சிய காய்கறிகளை அதனுள் போட்டு வைத்து சில வாரங்களுக்கு சூரிய ஒளி படாத வகையிலும் ஒரு மரத்தடியின் அடியில் வைத்து அதன் மீது ஒரு மிகப்பெரிய அட்டையை வைத்து அல்லது அதனை மூடி வைத்து சில வாரங்கள், குறிப்பிட்ட வாரங்கள் முதல் குறிப்பிட்ட மாதங்கள் வரை அதனை பதப்படுத்தி வைப்பதன் மூலமாக நமக்கு 2 வகையான தீர்வுகள் கிடைக்கும். முதலாவதாக உரம். அரிசி வடிநீரும் சாணமும் இணைந்து ஒரு மிகப்பெரிய உரம் உற்பத்தியை மேலும் நமக்கு கொடுக்கிறது, உரமாகவும் பயன்படுத்துகிறது. மேலும் இதிலிருந்து வெளிவரக்கூடிய வாயுவானது எரிதலுக்கும் துணை புரியும். இதன் மூலம் நமக்கு 2 வகையான தீர்வுகள் கிடைக்கிறது. முதலாவதாக நமக்கு இயற்கை உரம். செயற்கை உரங்கள் தற்பொழுது பயன்படுத்தப்படுகிறதில் நம் நிலமானது மலட்டுத்தன்மை அதிகப்படுகிறது. அதற்கு பதிலாக இந்த ஒரு இயற்கை உரத்தொட்டியை நாம் வைப்பதன் மூலமாக இதிலிருந்து கிடைக்கக்கூடிய உரத்தினை நாம் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது இதன் மூலம் விவசாய நிலமானது மென்மேலும் வளம் பெறும், மேலும் பயிர்கள் செழிப்பாக வளரும். மேலும் இந்த உரத்தொட்டியிலிருந்து வெளிவரக்கூடிய வாயுவானது எரிதலுக்கு துணை புரிவதனால் நம்முடைய எரிதலுக்கு செலவு செய்கின்ற பணமுமானது குறைக்கப்படுகிறது. பள்ளிகளில் பல ஆயிரம் படிக்கக்கூடிய மாணவர்களை உள்ள பள்ளிகளில் வீணாக செல்லக்கூடிய அரிசி கழுவிய நீர் மற்றும் அரிசியை வேக வைத்து வெளியேறக்கூடிய அந்த ஒரு அரிசி வடிநீரும் இரண்டும் கழிவாக செல்லாமல் அவை பாதுகாக்கப்பட்டு உரத்தொட்டிக்கு செல்லப்பட்டு அது ஒரு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. பள்ளிகளில் இருந்து வெளியேறப்படுகின்ற இந்த நீரானது கழிவு நீராக இல்லாமல் உபயோகமான நீராக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக இதிலிருந்து வெளிவரக்கூடிய வாயுவானது பள்ளிகளுக்கு பயன்படுத்தக்கூடியது. இதன் மூலம் இயற்கை மேலாண்மை மேம்படுத்தப்படுகிறது, குறைக்கப்படுகிறது, இயற்கை பாதுகாக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.